ஓபிஎஸ்ஸின் மாஸ்டர் திட்டம் கதரும் எடப்பாடி. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. தமிழகத்திலே ஒரு அரசியல் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர் அப்படின்னா அவர் ஓபிஎஸ் மட்டும்தான். ஏன் அப்படின்னா தமிழகத்துடைய துணை முதலமைச்சராகவும் அதிமுகவிலே முக்கியமான பொறுப்புகள் இருந்துமே தற்போது தன்னிச்சையாக விடப்பட்டிருக்கிறார். தன்னிச்சையாக விடப்பட்ட போதிலுமே தனி மனிதரை நம்பி பாஜக கூட பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்ஐ கூட்டணிக்கு அழைத்து கூட்டணி என்பது சேர்ந்துதான் நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டி போட்டாங்க. இப்படிப்பட்ட ஓபிஎஸ் கொஞ்ச நாட்களாக பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த பிரச்சனை, அதாவது பிரச்சனை அப்படிங்கிறது ஓபிஎஸ்க்கு எதுவுமே கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். சட்ட போராட்டம் கை கொடுக்கல. இறுதியாக அவர் நடத்திய போராட்டம் என்பது பார்த்தீங்கன்னா தர்ம யுத்தம். அந்த தர்ம யுத்தத்திலே மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தார் சசிகலா அம்மையாருக்கு எதிராக. அடுத்தபடியாக எடப்பாடிக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்த ஆரம்பித்தார். சட்ட போராட்டம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கை கொடுக்கல. ஆனால் இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் பூரா ஓபிஎஸ்க்கு ஆதரவாகத்தான் தற்போது வரைக்கும் சாதகமாகத்தான் செயல்பட்டு கொண்டு அதிமுக பொதுக்குழு வழக்கு, இரட்டை இலை சின்ன வழக்கு, இந்த மாதிரி வழக்குகள் பூராமே ஓபிஎஸ்க்கு சாதகமாகத்தான் இருந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு வைக்கக்கூடிய விலகி விதமாக ஒரு மாஸ்டர் திட்டத்தை போட்டிருக்கிறாராம் ஓபிஎஸ் அவர்கள். என்ன மாஸ்டர் திட்டம் அப்படின்னா இப்ப அடுத்து வரக்கூடிய மாதங்களிலே, அதாவது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதியோ அல்லது நாளை தினமோ அமித்ஷா அவர்கள் தமிழகத்திற்கு வருகை பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அந்த சமயத்தில் அமித்ஷாவை நேரடியாக சந்திப்பதற்கு திட்டம் போட்டிருக்கிறார் நமது ஓபிஎஸ். வாய்ப்புகள் என்பது கேட்கப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லை என்றால் அடுத்த மாதத்தில் நேரடியாக டெல்லி சென்று அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் மோடி அவர்களையும் சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய முக்கியமான டெல்லி வட்டாரத்திலே ஒரு தகவலை சொல்லி இருக்கிறார். அந்த தகவலின் மூலமாக அமித்ஷாவிடமும் அந்த தகவல் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி மாதம் தொடக்கத்தில் அதற்குரிய நாட்களை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் சொன்னதாக செய்திகள் கூட நேற்று தினம் வெளியாகியிருந்தது. இந்த நேரத்தில் அமித்ஷா, உள்துறை அமைச்சராக கூடிய அமித்ஷா அவர்களை ஓபிஎஸ் நேரடியாக சந்தித்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அனைத்து விதமான ஆதாரங்களையும் தரப்போவதாக செய்திகள் கூட வெளியாகி கொண்டிருக்கிறது. அப்ப அதாவது இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் ஏகப்பட்ட வேலைகளை பார்க்கிறாங்க. அதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமியுடைய சம்பந்தியுடைய நெருக்கமாக நபர்களும் சம்பந்திக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையின் மூலமாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் சமாளிக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி ஒரு புறத்திலே திணறிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆதாரங்களை புறம் பாஜகவிடமே முழுவதுமாக ஒப்படைக்கக்கூடிய வேளையில் ஓபிஎஸ் இறங்க போவதாகும். அதன் மூலமாக பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பை வைக்க போறாங்க. அதிலிருந்து எடப்பாடி பழனிசாமி தப்பிப்பாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.